இன்றைக்கி வந்து ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய சேலஞ்சு தான். என்ன சேலஞ்சு பார்த்தீங்கன்னா பலூன் சேலஞ்ச். இந்த சேலஞ்ச் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பலூனை வாயாலே ஊதி வெடிக்கணும். இதுக்கு எதனா டைமிங் இருக்கா? டைமிங் இருக்குது. ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 12 பலூனு. 5 மினிட்ஸில் யார் அதிகமாக வந்து ஊதி வெடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமில் வந்து யார் அவுட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்குது. அது என்ன பனிஷ்மெண்ட்ன்றதை நம்ம வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். வின் பண்ணுறவங்க என்ன கொடுக்க போகிறேன்? வின் பண்ணுறவங்களுக்கு பொங்கல் சார்பாக ஒரு பெரிய முழு கரும்பு. டைமர் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு இப்போயே உதறது. ஐயோ, பக்கத்தில் எவனா பலூன் ஊதுனாலே எனக்கு பயம். ஆமாம், ஐயோ நிஜமாவே பயமாக இருக்கு. பலூன் பெருசாச்சு. ஒன்றுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பயமா இருக்கு எனக்கு. ஏற்கனவே வாயில் பட்டதுனால தான் பலூனையும் நான் தள்ளி வச்சிருக்கேன். ஆமா, பயமா இருக்கு. நான் இவ்வளோ பெருசு ஊர்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. சவுண்டு வேற ஹெவியாக கேட்குது. என் நெஞ்சை வச்சிடும் போலகுது. சீக்கிரம் ஊது. பயமாக இருக்க ஊது. கை இப்படி வச்சுக்கோ, நான் மறைச்சிக்கோ. ஊது ஊது ஏற்று போயிட்டு பயத்தில் பயம். நான் வந்து 2 உடச்சிட்டேன். யார் உடைக்க சீக்கிரம் முக்கியம் இல்லை. அந்த பக்கம் எடுத்துட்டு போ. மூச்சு அடையாமல் ரொம்ப பெருசாகிடுச்சு. அப்போ கூட தொலைய மாட்டேங்குது. இப்போ பாரு ஆண்டி. வா, தவடையில் பட்டுன்னு விழுந்துச்சு. அப்படியே கை வச்சு பண்ணி மறைச்சு விடுங்களா? ஒன்று நீயே 3 அப்படிக்கா போ. ஐயோ, ஓட்ட பலூனா? அம்மா அம்மா, அப்படியே அணுகுண்டு சத்தம். சி,
3 வச்சுட்டேன் நான். நீ 2வதா? உருண்டையோ ஊஸ் பெருசாக ஊதுனாதான் ஒரு தெரியும். இது பார்த்தியா இல்லையா? இந்த வந்து வேத்து கொட்டுது எனக்கு பயத்துலேயே எனக்கு. இழுத்துட்டு ஊதி பாரு. அப்படி திருப்பி அம்மச்சு அந்த பக்கம் போய் ஊற்றிருக்கு. பாடி 2. ஓ நீ ஊதுறது எனக்கு பயமாக இருக்குது. படபடன்னு நான் ஊதுறது கூட எனக்கு பெருசாக தெரில. என்னடா இவ்வளோ சின்னதுலேயே நம்மளுக்கு வெஞ்சிச்சான்னு பார்த்தேன். எதிர்பார்க்கவும் வெடிக்க மாட்டேது. எதிர்பார்க்குறப்ப 4 வச்சிருக்கேன் நான். இந்த பாரு 3வது நான். இப்போ நல்லா இழுக்கணும். இழுத்தாலும் பெருசாக வரும். ஊதுறதுக்கு முன்னாடி அப்படிக்கா ஊது. உனக்கு பயம் இல்லைல்ல? அதெல்லாம் படாது. அம்மா அம்மா வாய் வலிக்குது. நல்லா ஓடுது மிக்ஸா. அம்மா 5. வா 3 முடிஞ்சிச்சு. அப்படியே கணீர்னு கேட்குது. எனக்கு பயமாகவே இருக்குது உள்ளுக்குள்ள. அப்படியே ஒரு பலூனுக்கு போய் இப்படி பயப்படுறது ரொம்ப கேவலமாக இருக்குது எனக்கு. நல்லா பண்ணு. அப்படி பண்ணால் மட்டும் பெருசாக வரணும். பெருசாக வரால் சீக்கிரமாக படிக்க முடியும். யார் சொன்னது? ஒரு ஈஸியாக இருக்கும். இது பண்ணுவாங்க. ஓ வேறு மாடலு, குட்டி மாடல் விட்டுது. என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஏய் இப்படிக்காமா? சத்தம் ஹெவியாக வரும் போல இருக்கு.
நாள் முடியும். முடியலடா எப்பா. பட்டுன்னு அப்படியே பட்டுச்சு. செவந்துச்சா பாரு. 3 பலூனில் பயம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. எனக்கு ஃபஸ்ட் டைம் பட்டுன்னு வாயில் பட்டுச்சா, அதுலேருந்து பயம் எனக்கு ஒரு நாள் வாயெல்லாம் அப்படியே வலிக்குது. ஊத்துறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. டைம் ஆயிடுச்சா? ஃபினிஷ் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் வந்து கேம் இதோட முடிச்சிக்கலாம். யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இரு காட்டுறேன். நீயும் பண்ணு, 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். போதும். எந்த மாதிரின்னு கேட்டல, இதோ இப்படி பிடிச்சிங்க. எப்படி சத்தம், இந்த வேறு சவுண்டு எந்த வேறு சவுண்டு அப்படியும் பண்ணலாம். நல்லா காத்து. 1 2 3 4 5 6 7 8 4 பலூன் வச்சுட்டேன் நான். 3 4 5 6 நான் வந்து 6 பலூன் வச்சிருக்கேன். இந்த சேலஞ்சோட வின்னர் யாரு? நீதான். உனக்கே தெரியும், தெரிஞ்சதே கேட்கலாமா? இந்த சேலஞ்சோட லூசர் திவ்யா. என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அவனுங்க? மொட்டை எது? இந்த கேமுக்கோசம் நான் மொட்டை அடிச்சுக்கணுமா? நல்லா தான் இருக்குது. இந்த சேலஞ்சில் திவ்யா லூஸ் ஆனதுனால அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு பச்சை முட்டையை குடிக்க போகிறாங்க. இதெல்லாம் யாரை கேட்டு முடிவு பண்ணுற நீ? நான் தான் வின்னராக நான் முடிவு பண்ணுறேன். குடிக்க போகிறது நான் தானே முடிவு பண்ணோம். இது வந்து லூசர் என்ன சொல்கிறாங்க, டாஸ்க்கு செய்யணும். ஓகேவா? இவ்வளோ பெரிய கிண்ணமாக தூக்கின்னு வருவேன். நீ அப்படியே பிடிச்சிருக்கேன். அப்போ வாந்தி எத்த பிடிச்சிருவேன் அப்படியே. ஆமாம். ஸ்மெல்லே ஹெவியாக வருது. குடி அப்படியே கவுத்துல வந்தா. ஐயோ, வாயிலே ஊற்றி விட்டுருவேன். குடியே 1 மணி நேரம் போகும் பொழுது நீ பண்ணி வச்சிருக்க ஓட்டைக்கு. நான் தெரிஞ்சுதான் நான் ஊன்னு ஊதிருப்பேன். ஐயோ, நாற்று அடிக்குது ஹெவியா. சீ, வாந்தி வருது எனக்கு. வாந்தி வருதா? நல்லது தானே உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும் போல இருக்கு எனக்கு வெளியே. எனக்கு ப்ரைஸு இருக்கிற முட்டையை நீ குடிச்சிரு. அது வந்து லூஸ் உடம்பு லூஸ் ஆகலாம். என்னது தடவிடப்பட்டதுனால போய் கை கழுவிட்டு வரணும். உனக்கு கரும்புலாம் சும்மா தர மாட்டேன். நீ ஒரு சேலஞ்சு பண்ணணும் அதுக்கு. அப்போ தான் உனக்கு சேலஞ்சு. வெயிட் கரும்பு எத்தனை வந்தாச்சு. நீ இதை 2ஆக உடைக்கணும். அப்போ தான் உனக்கு கரும்பு. நீ தானே வின் பண்ண. நீ வரலாம் போதா? இதோ அந்த பக்கம் இருக்குல்ல, அது கொடு. உடையணும். நான் முட்டையும் குடிக்கணும், கரும்பு உடைக்கணுமா? நான் சும்மா உடைச்சு தான் சாப்பிடுவேன்.
இந்த சேலஞ்சோட வீடியோ இதோட முடியுது. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட்டையும் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெஃப்ட் சைடில் ரியாக்ஷன் வீடியோ வரும், அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.